புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் சபரி. வணக்கம் and good morning. Good morning. And வணக்கம். வணக்கம். ஓகே. ஆனந்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதான் எப்பவுமே ஒரு முக்கியமான நாள் தான். எல்லா நாளும் முக்கியமான நாள் தான் வாழ்க்கையில. நான் எப்பயுமே எப்படி இருப்பேன்? எப்பவுமே ஒரு மாதிரி தான் இருப்பேன். ஏய், நான் கேட்டது சுறுசுறுப்பா இருப்பேன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. யார் சொன்னாடா? சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஆமா, நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்போம். நம்ம அதுக்கு சம்பந்தமான ஒரு டே தான் இன்னைக்கு. யார் சுறுசுறுப்பா இருப்பா? என்ன தவிர யார் சுறுசுறுப்பா இருப்பா? உன்னை தவிர நான் தான். சரி, ஓகே. இப்படி நம்மளே மாறி மாறி பேசிட்டு இருந்தா நம்ம வியூஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தேனீக்கள். ஆமாடா, சொல்ல தோணுதுடா. செம்மையா சுறுசுறுப்பா இருப்பாங்களா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்களாமே. வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்களா? நம்மள மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்களா? ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க. ஆமா, ஒரு ஓடி கிடையாது, ஒரு லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, நினைச்சு பாரு, நீ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து இருக்கணும். அதுதான் இப்போ மறுபடியும் வேலை பார்த்து இருக்கணும். அதுக்கு அடுத்த வேலை பார்த்து இருக்கணும். எப்படி இருக்கும் நமக்கு? இல்ல அவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு அந்த மாதிரி டே தான். என்னன்னு பாத்தீங்கன்னா டோன்ட் ஸ்டெப் ஆன் தி பி டே. ஐயோ, ஸ்டெப் மட்டும் பண்ணிட்டேன் அவனே. நான் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணீங்க, குத்தி கோல பண்ணீங்க. வேலை பார்க்கற நானே பிஸியா போயிட்டு இருக்கேன். சும்மா இருக்க உனக்கு என்னடா ஒரே கொட்டு தான் இல்ல. சீரியஸ். ஆனா டோன்ட் ஸ்டெப் ஆன் தி பி டே அப்படின்னு நீ சொன்னோனே, ஓகே, பீஸ் பத்தி பேச போறோம், தேனீக்கள், தேன், அதை பத்திலாம் பேச போறோம், தெரிஞ்சு போச்சு. பட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே சபரி. முத்திரை. எஸ், பார்த்தலவா? கண்டிப்பா. வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதி அற்புதமான ஒரு தீர்வு. அதாவது உதட்டில் ஏற்படக்கூடிய வெடி உதடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. இப்போ உதட்டில் நமக்கு இந்த மாதிரியான வெடிப்புகள் அல்லது அரிப்பு, உதடு ஓரத்தில் ஏற்படக்கூடிய சிவந்த புண்கள், ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஏன் வருது, இந்த மாதிரியான நோய் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெடி உதடு அப்படின்ற பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா உதட்டில் ஒரு விதமான வெடிப்பு இருக்கும், சிவந்து ஓரத்துல எல்லாம் புண்கள் தோன்றும், ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும், மாவு மாதிரி வெளிப்புறமாக அப்படியே புள்ளி புள்ளியாக தெரியும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வெடி உதடு அப்படின்னு வரக்கூடிய நோய்க்கான ஒரு அறிகுறின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த வெடி உதடு வர்றதுக்கான காரணம் மூளையில் இந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் குறையிறதுனால சிலர் உதட்டை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகி உதடை அப்படியே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உதடை கடிக்கும் பழக்கம் இருந்தாலும் இந்த வெடி உதடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வெடி உதடு அப்படின்ற பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 3 முதிரைகளை விரல்களை மருத்துவர் மூலமாக சொல்கிறோம். நம்ம அதில் முதல் முதிரை என்னென்னு கேட்டிங்கன்னா சொர்க்க முதிரை, இரண்டாவது வருண முதிரை, மூன்றாவது பிராணவாயு முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடமாக நம்ம செய்து முடிக்க வேண்டும். முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் பாருங்கள், நம்ம 2 கையும் இப்படி ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கணும். இப்படி 2 கையும் ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கிட்டு இடது கை பெருவிரல் மேலே இந்த முதல் பகுதியில் வலது கையினுடைய பெருவிரலை இப்படி வச்சுக்கணும். இது ஒரு நுணுக்கமான ஒரு குறிப்பு. அடுத்தது, நடுவிரலை மட்டும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட வேண்டும். மற்ற விரல்கள் எல்லாமே இப்படி சேர்ந்திருக்க வேண்டும். உள்ளங்கையில் ஒரு வித அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம அந்த முதிரை சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு துடிப்பை உணர்வோம். ஒரு 2-3 நிமிடம் கழித்தோடனே ஒரு துடிப்பு வரும். எப்போவுமே இந்த மாதிரி முதிரைகள் இதெல்லாமே கொஞ்சம் நுணுக்கமான ரகசியமான முதிரை குறிப்புகள்லேருந்து எடுக்கிறோம். இந்த முதிரைகள் பயன்படுத்தும் பொழுது ஒரு அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு 5 நிமிடமோ 6 நிமிடமோ கழித்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் வருது அப்படின்னா நமக்கு அந்த நோய் சரியாயிட்ருக்குன்னு அர்த்தம். தூக்கம் வந்த உடனே பயந்துட வேண்டாம். ஆழ்ந்த தூக்கம் விழித்த உடனே அதிகமான சுறுசுறுப்புடன் இருப்போம். நமக்கு அந்த நோய் நம்மை விட்டு அகன்ற மாதிரியான ஒரு உருவகம் நமக்கு இருக்கும். இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை வருண முதிரை. அவங்களுடைய சுண்டு விரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் இப்படி தொட்டு மற்ற 3 விரல்களும் நீட்டி வச்சிருக்க வேண்டும். இது வருண முதிரை. மூன்றாவது முதிரை பிராணவாயு முதிரை. ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வச்சு மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு நடுவிரலை மட்டும் அப்படி நீட்டி வச்சுருக்கோம். இது பிராணவாயு முதிரை. இந்த மாதிரி 3 முதிரைகளுமே ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடம் செய்ய வேண்டும். இது செய்து முடித்த பின்பு இரவு நேரத்தில் படுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூலிகை குறிப்பை நம்ம பயன்படுத்தலாம். கோவைக்காய் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், இன்றைக்கி கடைகளில் கிடைக்குது. கோவை பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழத்தை எடுத்து அறுத்து அதை உதட்டின் மேலே அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல ஓரத்துல எல்லாம் நம்ம பூசிட்டு படுத்தோம் அப்படின்னா இந்த வெடி உதடு பிரச்சனை சீக்கிரம் சரியாவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த உதட்டில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நிற மாறுதல் எல்லாமே கூட சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதட்டை அழகாகவும்
ஆரோக்கியமாகவும் பராமரிக்க வேண்டியது நமது கடமையாகும். இதெல்லாமே வெளிப்புற உறுப்புகளை பராமரிப்பது என்பது முக்கியமான ஒரு கடமையாக நாம் கொள்ள வேண்டும். இது அழகு குறிப்பு மட்டுமல்ல, ஒரு ஆரோக்கிய குறிப்பும் கூட. இந்த மாதிரி நல்ல பல குறிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். நாளும் பயன்படுத்தி நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வழக்கம் போல இன்னைக்கு நம்ம டே முத்திரையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி? அதெல்லாம் நம்ம சித்திக்கு வச்சிருக்கோம். அப்படியே அடுத்து நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட போகிறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் சபரி. நம்ம வந்து முத்திரையோட ஆரம்பிச்சோம். ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அடுத்த என்ன விஷயம் இருக்கு? நம்ம செக்மெண்ட். அப்படியே நம்ம அப்படியே நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பூச்சல் சலன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அன்னாசி பழ லஸ்ஸி, பைனாப்பிள் லஸ்ஸி. பைனாப்பிள் லஸ்ஸி கரெக்ட். அதே தான். அந்த பைனாப்பிள் லஸ்ஸி வந்து என்ன பண்றது, எப்படி பண்றது அப்படி பார்க்கலாமா? தயவுசெய்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அன்னாச்சி பழ லஸ்ஸி. எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். தயிர், நாட்டு சர்க்கரை, அன்னாச்சி பழம், மிளகு பொடி, உப்பு, மாதுளை முத்துகள். அன்னாச்சி பழத்தை இதில் போட்டுடுறோம். அன்னாச்சி பழம் சாறுள்ள பழம், அதனால் வந்து இது தயிர் கூட பிளெண்ட் பண்ணாமல் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுடுறோம். இதை முதல்ல பிளெண்ட் பண்ணிடுறோம். இப்போ அன்னாச்சி பழத்தை முதல்ல இதில் போட்டுக்கிறோம். இது வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இனி லேசான இனிப்பு சேர்த்தாலே போதும். இதில் இந்த அன்னாச்சி பழம் வந்து கரகரப்புக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த லேசான நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ தயிர் மேலும் போடும்போது அந்த கரகரப்பு போயிடும். தயிரோட சுவையை மேம்படுத்தி மேலே இது பண்ணணும். இப்போ அன்னாச்சி பழம் போட்டாச்சு. அடுத்து தயிர் போட போகிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிக்கு மிளகு பொடி மேலே தூணாலும் நல்லாயிருக்கும். இதில் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க தனியாக எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அதோட ஐடியாவே அதுதான். குழந்தைங்க வந்து எதையும் வந்து பிரிக்காமல் அப்படியே சாப்பிடணும். அதுதான் வந்து இதில் சேர்த்து கலக்கிறோம். ஏற்கனவே லேசாக அன்னாச்சி பழத்தோட ஃப்ளேவர் தயிரில் இருக்குது. அது மட்டும் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் இருக்குது. அந்த தயிரோட டேஸ்ட்டு உப்பு, காரம் ப்ளஸ் கொஞ்சம் இனிப்பு லேசாக சேர்ந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்ல சுவையோடு இருக்கும். ப்ளஸ் மிளகுத்தூளும் இன்னும் கொஞ்சம் அரைப்பட்டு அதில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் சாப்பிடும்போது காரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கீழே கொஞ்சம் இனிப்பான அன்னாச்சி பழம், இந்த தயிர் மேலேருந்து கொஞ்சமாக இறங்கி அன்னாச்சி பழம் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அழகாக ஃபுல்லாகி வெள்ளை கொஞ்சம் தயிர் கலந்த மாதிரி வரும். மேலே வந்து தயிரில் பார்த்திங்கன்னா இனிப்பு, உப்பு, காரம் கலந்துருக்கும். இது மேலே இன்னும் சாறுள்ள பழம் சேர்க்கும்போது இது குளுக்கோஸை கொஞ்சமாக மாற்றிட்டே கொடுக்கும். கீழே சாறுள்ள பழம், மேலே உள்ள சாறுள்ள பழம், கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் கலந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ மேலே இந்த மாதுளை முத்துக்கள் கலந்த உடனே இந்த மாதுளை முத்துக்களும் தயிரும் சேர்ந்து சாப்பிடும்போது சாறுள்ள பழத்தோட குளுக்கோஸா இந்த தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸை மாற்றி உள்ளே அனுப்பிட்டே இருக்கும். கீழே அன்னாச்சி பழம் வந்துடும் அதுக்குள்ளே. இப்போ ரெண்டுமே சாறுள்ள பழம்னால நிறைய சக்தியை கொடுத்து உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, அன்னாசி பழ லஸ்ஸி. உன்னோட லாங்குவேஜில் பைனாப்பிள் லஸ்ஸி நல்லா இருந்துச்சா? செமையாக இருந்ததுல. லஸ்ஸி நான் ஏற்கனவே பேசுகிற மாதிரி லஸ்ஸினாவே எனக்கு ஒரு பசி வந்துடும். ஐயோ, சரி, ஓகே, ஒரு பிரேக் எடுத்துடலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று வித் சபரி அண்ட் ஆனந்தி. ஓகே ஆனந்தி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அடுத்து நம்ம இரண்டு சார் வந்துட்டார். ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேச போறா தெரியுமா? எதை பத்தி? மேக்கப் போடுறதெல்லாம் தாண்டி நம்மலாம் எப்ப அழகா இருப்போம் அப்படின்னு சொல்ல போறாரு. அழகா நம்ம எப்பவுமே இருக்க மாட்டோம், எப்பவுமே அழகா தான் இருப்போம். சரி, ஓகே, ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆனா நம்ம எப்போ அழகா இருப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம பொதுவா சாப்பாட்டை பத்தி பேசும்போது தான் அழகா தெரியும். முகத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சி, தேஜஸ் எல்லாமே வந்துடும். ஆனா அவர் எதை பத்தி சொல்றாரு, எந்தெந்த தருணங்கள் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. ஓகே, எப்ப நம்ம முகம் அழகா இருக்க போது பாத்திரலாமா?
சில நேரங்களில் சில பேருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னை பற்றி நீ சாதாரணமாக நினச்சிக்காத, எனக்கு ஒரு மோசமான முகம் உண்டு, அப்புறம் அதை காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் நினச்சிக்குவோம், இந்த முகமே மோசமாக தாங்க இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக இந்த முகத்தை மோசமாக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முகத்தை நம்ம எப்போவுமே அழகாக்கத்தான் முயற்சி பண்ணணும். இந்த முகத்தை மோசமாக்கணும்னா அது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுவதையும் நமக்கு கெடுதல் பண்ணும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு சுருக்கமும் நம்ம முகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அப்படி ஒரு மோசமான முகத்தை காமிச்சு நம்ம எதையாவது சாதிச்சிக்க முடியுமா? மோசமான முகம் மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். எல்லா முகங்களுமே மகிழ்ச்சி வருகிற போது அழகாகிறது, கருணை வருகிற போது அழகாகிறது, அன்பு வருகிற போது அழகாகிறது, பொறுமை வருகிற போது அழகாகிறது, கோபம் வருகிற போது மோசமாகிறது, பதற்றம் வருகிற போது மோசமாகிறது, பயம் வருகிற போது மோசமாகிறது, அவா வருகிற போது மோசமாகிறது, பொறாமை வருகிற போது அருவருப்பாகிறது. அப்போ இந்த முகத்தை அழகுபடுத்துவது தான் இனிய வாழ்க்கை. இதை அசிங்கப்படுத்தி கொள்வது என்பது மோசமான வாழ்க்கை. நம்முடைய முகத்தை எப்படி நாம் நிரந்தரமாக அழகானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது தான் மெய்ஞானம். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அந்த ஊர்லேயே அவன் தான் பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட இல்லாத வசதியே இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஏக்கம் என்னென்னா, ஒரு அழகான பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். மற்றதெல்லாம் பொருள், கடையில் போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வச்சுக்கலாம், உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் இதயத்தை மட்டும் வாங்க முடியாது. அந்த ஊரில் ஒரு அழகான பெண்ணை ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலில் பார்க்குறான். உடனே அவன் நேராக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த ஊர்லேயே நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு சொல்லுது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? நீங்கள் ரொம்ப மண்டகணம் பிடிச்சவராக எனக்கு தெரியுது. ஒரு பெண்ணை பணத்தை காமிச்சு வளைக்கலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஒருபோதும் நடக்காது. உங்கள் முகத்திலேயே அந்த ஆணவம் தெரியுது, உங்கள் அப்பட்டமாக உங்களுடைய அந்த பணக்கார திமிர் தெரியுது. உங்களோட ஒருபோதும் வாழ முடியாது. ஏன்னா உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அவன் சொன்னான், என்னென்ன நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிற? அது இல்லைங்க, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்ருக்கிறதுக்கு காரணமே நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்தா உங்கள் மனம் தாவும். ரெண்டாவது, நீங்கள் பணம் கொடுத்து பொருள்களை வாங்கியவர்கள். அதனால் நீங்கள் என்னென்னா என்னையும் ஒரு பொருள் மாதிரி நடத்துவீர்களே ஒழிய ஒரு உயிருள்ள ஜீவனாக நடத்த மாட்டீர்கள். அதனால் எனக்கு வேணாம். ஒன்று சரசரன்னு போயிடுறான். இவன் யோசிக்கிறான், என்னடா இது இப்படி சொல்லிருச்சே. ஆனால் இவனால் அந்த பெண்ணுடைய பிம்பத்தை மனசிலிருந்து அழிக்கவே முடியல. கனவுலாம் அந்த பெண் தான் வரா. அவனை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறா. இவனால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறான், நிறைய கம்ப்யூட்டரில் பார்க்குறான், ரொம்ப அழகாக கனிவாக கருணையாக இருக்கக்கூடிய எந்த ஆண்முகமாவது தெரியுதான்னு சொல்லி. அப்படி ஒரு முகத்தை பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த ஊரில் பெரிய ஒரு நிபுணர் இருக்கார், அவர்கிட்ட போய் அந்த முகத்தை காமிச்சு, இது மாதிரி எனக்கு ஒரு முகமூடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. முகத்தில் அப்படியே பொருந்துகிற ஒரு முகமூடி. அவரும் நிறைய பணம் வாங்கிட்டு நேர்த்தியாக மனித முகமாரியே இருக்கிற மாதிரி ஒரு முகமூடி செஞ்சு பொருத்திடுறார். இப்போ இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்கு எதிர்த்தா அப்படி போய் குடி போகிறான். எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறான். இவனுடைய முகத்தை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு. ஏன்னா ரொம்ப கனிவு, அவ்வளவு அன்பு, பார்த்தா அவ்வளோ ஒரு மிருதுவான ஒரு மனிதன். ரொம்ப மென்மையான மனிதர்கள் தான் நேசிக்கப்படுகிறார்கள். அது மாதிரி ஒரு பூ நடந்து போகிற மாதிரி அவன் நடந்து போகிறான். அதை பார்த்தவுடனே ஒரு சின்ன இலை நீரில் நீந்துவதைப் போல் அவன் நடந்து போகிறான். அவனை பார்த்தவுடனே அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. பேசுகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள சிநேகம் உருவாகுது. இப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் சாப்பிட போகும்போது இவன் சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. அவள் சொல்கிறா,
எனக்கும் அந்த நேசம் இருக்கிறதுனால தான் உங்களோட இத்தனை நாளாக பழகிறேன். நீங்கள் என்னை எப்படி இருந்தாலும் நீ நேசிப்பியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் சொல்ல நிச்சயமாக நேசிப்பேன், இதில் என்ன இருக்குது? இல்லை என் உண்மையான முகம் தெரிஞ்சால் நீ நேசிப்பியா? என்ன நேசிக்கிறதுக்கு? இதுதானே உங்கள் உண்மையான முகம். இன்னொரு முகம் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களா? ஒரு முகம் தானே எல்லாருக்கும் இருக்க முடியும். இது நேசிக்கிறதுல என்ன பிரச்சனை? உங்கள் முகம் கருணை மயமாக இருக்கே, அதனால தானே நான் உங்களை கைப்பிடிச்சேன். அவ்வளவு பணிவும் அவ்வளோ எளிமையும் இருக்கேன் உங்ககிட்ட, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்லலாம், இது என் உண்மையான முகம் இல்லை, என் உண்மையான முகத்தை காமிக்கிறேன், கொஞ்சம் கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணோடனே அந்த பொண்ணை கண்ணை திறந்து பார்க்க சொன்னான். அவள் பார்த்துட்டு, இப்பயும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போமா இந்த முகத்தை பார்த்துமா? ஆமாம், இந்த முகத்தில் என்ன பிரச்சனை? அதே முகம் தானே இது. அவன் போய் கண்ணாடியில் பார்த்தா இவனுடைய முகம் அந்த முகமூடி மாதிரியே மாறி இருக்கு. இவனால் தாங்க முடியல. அப்போ அந்த மாஸ்க் விற்கிறவங்ககிட்ட போய் கேட்குறான், என்ன இப்படி அப்படின்னு. அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, இந்த முகமூடியை போட்ட உடனே இந்த முகமூடிக்கு தகுந்த மாதிரி நீ அன்பாகவும் கருணையாகவும் பழக ஆரம்பித்த. இது பழக 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 உன்னுடைய உள்ளம் மென்மையாச்சு, அது உடல் முழுவதும் பரவியாச்சு. அப்போ என்னாச்சுன்னா உன்னுடைய உண்மையான முகமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முகமூடி மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் உண்மையாகவே உன்னுடைய முகம் அந்த முகமூடியில் இருக்கிற மாதிரியான முகமாக உன்னுடைய இயல்பின் காரணமாக மாறினது அப்படின்னு. இது ஒரு அழகான ஒரு உருவக கதை. ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா, நம் முகத்தை நம்மால் அழகாக்க முடியும். நம்முடைய அழகான முகத்தை அனைவரிடம் காட்டுவது தான் பண்பாடு. அசிங்கமான முகம் அழிக்கப்பட வேண்டியது. நமக்கு கூட தெரியாமல் அதை அமுக்கிவிட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் இன்னும் அழகாக முகத்தை உருவாக்குவது தான் வாழ்க்கையின் நோக்கம். அசிங்கமான முகங்கள் ஒருபோதும் நமக்கு தேவைப்படுவதில்லை. நம்முடைய எல்லார் முகத்திலும் அழகான முகம் என்ற ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை தேடிக் கண்டுபிடிப்பது தான் சிறந்த வாழ்க்கையின் இலக்காக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நம்ம குஷிப்படுத்துறதுக்காக ஒருவேளை அவர் இப்படி சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் நமக்கு நான் சொல்ல மாட்டார். இல்லை, மேபி அவர் சபையில் பேசும்போது பாராட்டினா அது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம குழந்தைகள் தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சொல்லலாம் நான் எதிர்பார்க்குறேன். பண்ணுவார். ஓகே, அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோன்ட் ஸ்டெப் ஆன் அ பி டே அப்படின்னு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு கெஸ்ட் வர போகிறார். பயந்துட்டேன்ப்பா. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று வித் சபரி அண்ட் ஆனந்தி. ஆனந்தி, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்டெப் ஆன் த பி டே. இதுக்கு கெஸ்ட் வந்துட்டாருன்னு சொன்னோமா, பார்த்துடலாமா? எஸ், இன்னைக்கு நம்மளோட சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் ஒரு தேனி வளர்ப்பாளர். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களுக்கான முதல் கேள்வி அதுதான். அதாவது நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தேனி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் பிறந்தது திருப்பனந்தாள்னு பக்கத்தில் கட்டாநகரம்னு ஒரு கிராமம். ஓகே. எங்கள் பாட்டி 27 குழந்தைங்கள வளர்த்தாங்க சின்ன வயசுலேயே. அப்போ எல்லா குழந்தைங்களும் லீவுக்கு வரப்போ ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது. அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 70s 58 பிறந்தது. 65 62 தேன்பூச்சி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 50 வருஷம் தேன்பூச்சி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸு. சின்ன வயசுலேயே தேன்பூச்சி பிடிக்கிறது, எங்கெங்கே போகிறது, எங்கெங்கே பொந்தில் இருக்கும். கிராமத்துலலாம் ஓட்டு வீடு, இந்த மர பொந்து, அதெல்லாம் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். பொழுது போகாததுக்கோசரம் அப்படியே போயிட்டு தேன் சாப்பிட்றதுக்கோசரம் போனது, அதை அப்படியே தொத்திக்கிடுது. அப்புறம் அதை விட முடியல, அப்படியே ப்ராக்டிஸு. அப்புறம் இப்போ தேன்பூச்சி இல்லாத நான் அண்ணாண்டே போகிறது கிடையாது. வீடை காலி பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கேன். வீடு காலி பண்ணி எங்கேயாவது வேறு ஸ்டேஷன் போகணுன்னாக்கா முதல்ல தேன்பூச்சியை கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டு தான் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறது. அவ்வளோ பிரியம் ஆகிப்போச்சு, அதெல்லாம் விட முடியல. ஓகே சார், இந்த தேனீக்கள் சொன்னீங்களே, தேன் பூச்சிகள், அது நம்ம உலகத்துக்கு எந்தெந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது? தேன்பூச்சி இனம் அழிஞ்சு எடுத்தனாலே உலக இனம் அழிஞ்சிரும்னு ஆல்பர்ட் ஈன்ஸ்டீன் அந்த காலத்துலேயே சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. இதில் ஏன்னு கேட்டாக்க அது மகரந்த சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. பூ சில இடத்துல போனீங்கன்னா பூ அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும், காயே காய்க்காது. இங்கேயே இருக்குது மெட்ராஸில். நான் அழைச்சிட்டு போகிறேன் அவங்கள, வேணா முந்தானா கொண்டு அவங்களுக்கு தேன்பூச்சி வச்சுட்டு வந்திருக்கேன்.
வனசரவாக்கம் தாண்டி ஒரு இடத்துல அவங்க பண்ணையில் டிவிஎஸ் பண்ணையில் பூலாம் நிறைய பூக்குது, எக்கச்சக்க பூ பூக்குது. ஆனால் அப்படியே கொட்டி போயிடுது. மகரந்த சேர்க்கை நடக்காததுனால. அப்புறம் தேன்பூச்சி வச்சா தான் மகரந்த சேர்க்கை நடக்கும்னு ஒரு 4 நாள் முன்னாடி தான் கொண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ த ரிசல்ட் இஸ் வெரி குட். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனே இல்லாத போயிடும் தேன்பூச்சி இல்லைன்னா. இப்போ இருக்கிற ஒரே ஜந்து தேன்பூச்சி தான். அதனால் இந்த இனத்தை நம்ம அழியவே விடக்கூடாது. இதில் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. தெரிஞ்சவங்கெல்லாம் ஓடுறாங்க. இப்போயே எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி கொட்டினப்பெல்லாம் வலி தாங்கிட்டு, இப்போ எனக்கு வயசு 50 ஆகிட்டு தாங்க முடியல, நம்மளே விட்டுடலான்னு ஒரு ஃபீலிங் வருது. தேனீக்கள் வந்து பல வகைகளில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எந்த வகைகள்லாம் இருக்குது? நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான வெரைட்டிஸில் இருக்குது? இந்தியாவில் ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. 5 வெரைட்டியில் 2 வெரைட்டி தான் வீட்டில் வளர்க்கலாம். மற்ற 3 வீட்டில் வளர்க்குறது இல்லை. கொசு தேன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வீட்டில் வளர்க்கலாம். அதை யாரும் வளர்க்குறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி தான் தேன் கிடைக்கும், நிறையா தேன் கிடைக்காது. அதனால் அதை வளர்க்குறது இல்லை. அதுக்கு அடுத்தது இந்தியன் பீஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இட்டாலியன் பீஸ்னு ஒன்று இருக்குது. இது 2மே இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பெட்டியில் வளர்க்குற தேன்பூச்சி இது தான். அதுக்கப்புறம் மலையில் இருக்குது. மலை பெருசாக கட்டியிருக்கும். மலை தேன் காட்டில் இருக்கும், பெரிய பெரிய காடு, ஃபாரஸ்ட் ஏரியாவில். அதெல்லாம் 50 அடி 100 அடி உயரத்தில் தான் பூச்சி கூடே கட்டும், லோ லெவலில் கட்டாது. இன்னொன்று கொம்பு தேன்னு ஒன்று இருக்குது. அது சின்ன சின்ன கொம்பில் கட்டும், சின்ன கலையில் கட்டும், பெரிய கலையில் கட்டாது, சின்ன கட்டையில் கட்டும். அந்த மலை தேன் பெரிய கலையில் தான் கட்டும், பிரான்ச்சஸில் தான் கட்டும். இந்த கொம்பு தேன் அப்படியே ஒடிச்சு எடுக்கிற மாதிரி கொம்பில் கட்டும். இந்த 5 வெரைட்டி இருக்குது. 5ல் 2 டொமஸ்டிகேட்டட். டொமஸ்டிக்கில் வளர்த்து எல்லாம் நம்ம தேன் எடுத்துக்கலாம். பட் டொமஸ்டிக்கில் வளர்க்குறதுல கமர்ஷியலாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தேன்கிறது தொழில் வந்து ஆதாயத்துக்கோசரமே கிடையாது. இது அக்ரிகல்ச்சரலுக்கு ஆதாயமே வாங்கி தேன் எடுத்து விற்று காசு சம்பாதிக்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டில் வர தேன் பூரா மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா இதுவும் இருக்குது. பட் தேன் எடுத்து வந்து சம்பாதிச்சு தொழிலாக ஒன்றும் இதை வச்சுக்க முடியாது. ஓகே. பட் வந்து தேனீக்கள் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே ஆர்வம் வர விஷயம் வந்து அந்த ராணி தேன் பற்றி தான். ஏன்னா நாங்கள் வந்து அனிமேட்டட் மூவிஸில் பார்த்துருக்கோம், நிறைய கதை சொல்லிலாம் கேட்டிருக்கோம். அந்த ராணி தேன் அப்படிங்கிறது ஒரு யூனிக் வெரைட்டி தான், இல்லை சபரி? கண்டிப்பாக சார். அந்த ராணி தேனி எப்படி இருக்கும் சார்? மற்றலேருந்து அந்த ராணி தேனி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ராணி தேனிங்கிறது மற்ற தேன்பூச்சியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற ஒர்க்கர்ஸ் 3 பூச்சி தான் தேன்பூச்சியில். ஒன்று ஆண் பூச்சி, மேல்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரோன்னு சொல்லுவாங்க. ட்ரோன். அடுத்தது பெண் பூச்சின்னு சொல்ல மாட்டாங்க, ஒர்க்கர் பீன்னு சொல்லுவாங்க. 3வது ராணி பூச்சி. இந்த ஒர்க்கர்ஸ் பீ தான் மேக்சிமம் இருக்கும் காலனியில் ஸ்ட்ரென்த். ராணி ஒரே ஒரு ராணி தான். அந்த காலனிக்கே சேர்த்து ஒரே ஒரு ராணி தான். அந்த ராணி என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு தான் எல்லாம் வேலைக்கார தேனிலாம், ஒர்க்கர்ஸ் பீலாம் அதோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாம் வேலை செய்யும். ஆண் பூச்சிங்கிறது நார்மலாக அந்த இனப்பெருக்க சீசன் அப்போ தான் அதில் உற்பத்தியாக ஆகும். மற்றபடி ஆண் பூச்சிக்கு வேலையே கிடையாது, சோம்பேறி. ஆண் பூச்சி ஒரு வேலையும் செய்யாது, தேனை குடிச்சிட்டு காலனியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் ஒர்க்கர்ஸ் பீஸ் தான் நிறையா இருக்கணும். ஆண் பூச்சி எல்லாம் இனப்பெருக்கம் முடிஞ்சோடனே அடித்து போட்டுரும், செத்துரும், கொண்டு போட்டுரும். அந்த சீசன் அப்போ தான் வரும். இந்தியாவில் 2 சீசன் இருக்குது. மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச் சீசன். அந்த சீசன் அப்போ இனப்பெருக்கத்துக்கோசரம் ஆண் பூச்சி வரும். மற்ற டைமில் கொண்டுருவாங்க. மற்ற இடத்துல முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணி, அவ்வளோதான் காலி பண்ணி. 10 நாள் தான் கியூன் பியோட மேட்டிங் ஆகிடுதுன்னா ஆண் பூச்சியோட வேலை முடிஞ்சு போச்சு. புது வெர்ஜின் கியூன்னு வரும், அப்போ தான் பழைய கியூன் செத்து போயிடும், இல்லைன்னா ஓடி போயிடும். புது கியூன் வரப்போ அதோட மேட்டிங்க்கு ஆண் பூச்சி தேவை. அந்த ஆண் பூச்சி இருக்கும். அந்த மேட்டிங் முடிஞ்சு போச்சுன்னா காலனிலேருந்து விரட்டி விட்டுரும் எல்லாத்தையும். ஓகே. விரட்டி அப்படியும் போகாத அடமெண்ட்டாக இருக்கிற பூச்சியை கொண்டு தள்ளிடும், கொண்டு போடும். ஆண் பூச்சி ஆட்டோமேட்டிக்காக ஓடி போடும், விடாதுன்னு தெரியும். அப்படியும் இல்லை, வேறு இடத்துல ஆண் எங்கேயாவது வெர்ஜின் கியூ வந்திருக்குல்ல, அதுக்கு மாறிடும், இதுலேயே உட்காராது. அப்படி இல்லைன்னா கொண்டு போட்டு விடும். முக்கியமாக இந்த குவீன் பீ, இந்த ராணி தேனீக்களோட முக்கியத்துவம் என்ன சார்? இங்கே ராணி தேனி இல்லைன்னா காலனியை டெவலப் பண்ணுறது அம்மா மாதிரி இனப்பெருக்கத்துக்கு ஒரு நாளைக்கு 800லேருந்து 1000 எக்கு போடும். ஒரு பர் டே 800 to 1000 எக்கு போடும். எக்கு ஒவ்வொரு செல்லு இருக்கும், சின்ன 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 செல்லாக இருக்கும். அந்த செல்லை தலையை விட்டு பார்க்கும், முதல்ல உள்ளே புகுந்து பார்க்கும். உள்ளே வேறு முட்டை இருந்ததுன்னா அதில் முட்டை போச்சுன்னா முட்டை வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முட்டை இல்லாத செல்லில் தான் பார்த்து பார்த்து போடும். ஒவ்வொரு முட்டையாக போடும். முட்டை போட்டு அந்த 4-5 நாளில் ஹேட்ச் ஆகி லார்வா ஆகிடும். லார்வா 10 நாளில் அவங்களுக்கு 15 நாளில் பூச்சியாக வந்துடும். இது டெவலப் பண்ணுறது தான், காலனி டெவலப் பண்ணுறது தான் ராணியோட வேலை. கூட்டை விட்டு வெளியிலே போகாது, ஒரே ஒரு நாளைக்கு தான் போகும், இந்த மேட்டிங் அன்றைக்கி போகும். மற்றபடி கூட்டிலே தான் வேலை. முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும்.
24 hours எக் ஈல்டிங் மிஷின்னு தான் சொல்லுவாங்க அதை. ராணிக்கு எக் இட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல. ராணி தேனிக்காக சொல்றேன். அங்க கூட பத்தியா இந்த ஆண் தேனிக்கெல்லாம் வருது 10 நாள் வெளியே போயிடணும் எல்லாம் போட்டு தெளிவாங்க. ஆனா இப்ப வந்து சரி வந்து நீங்கள் ராணி தேன் பற்றி அதிகமாக பேசுனீங்க, அந்த ஆண் தேன் பற்றி சொன்னீங்க. பட் ஜென்ரலாக வந்து இந்த தேனோட லைஃப் ஸ்டைல் அது வந்து எப்படி இருக்கும்? காலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிற பற்றி சொன்னாங்க. தேன் பூச்சிக்கு வந்து 40 நாள். ஒரு பூச்சி வந்து முட்டை எக்குலேருந்து 4 நாள் லார்வா, 4 நாள்லேருந்து 15 நாள் லார்வா வந்து புழு இதாக வந்துடும், பூச்சியாக வந்துடும். 15 நாள்லேருந்து 40 நாள். 40 நாளில் லைஃப் முடிஞ்சு போடும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சிடணும். அது ஒவ்வொரு வேலையாக கற்றுட்டு தேன் கொண்டு வர வேலை மட்டும் செஞ்சிடும். அதுக்கப்புறம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், புது பூச்சியாக வந்துகிட்டே இருக்கும். 40 days தான். கொஞ்சம் வந்து பீரியட் இல்லாத சமயத்தில் ஒரு 50-55 நாள் இருக்கும். அந்த எப்படின்னா அந்த மழை காலம் குளிர்ச்சியான இந்த டயத்துலலாம் வெளியில் போகாது ஜாஸ்தி. கொஞ்சம் வெளியில் போகாத அன்றைக்கி கூட்டிலே இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா வேலை கிடையாது இல்லை, உழைப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு காலையில் கரெக்டாக நான் 5 மணிக்கு கிளம்பிடும் பூச்சி கூட்ட விட்டு எங்கே பூ இருக்கோ அதுக்கு தெரியும், சூரியன் டைரக்ஷன். அது மாதிரி கூட்ட விட்டு வெளில போயிட்டு பூவில் போய் உட்காந்து ஒரு பூலேருந்து மற்ற பூக்கு போகும். பூவில் போய் உட்காந்துட்டு உடனே கூட்டுக்கு வராது. ஒரு 10-15 பூவாவது விசிட் பண்ணி அதில் இருக்கிற போலனை கலெக்ட் பண்ணும். அது காலில் வந்து போலன் பேக்குன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. அந்த போலன் பேக்கில் இந்த கலெக்ட் பண்ணுற போலன் தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட இது வழியாக நெக்டாரை உறிஞ்சும். நெக்டாருங்கிறது தான் ஸ்வீட்டு. அதை எடுத்துகிட்டு வந்து கூட்டுக்கு திரும்பி வரும். 10-15 பூக்கு போகிறப்ப போலினேஷன் ஆகிடும். அந்த பூ மகரந்த சேர்க்கை ஆகிடும். அந்த மகரந்த சேர்க்கை ஆகிடுச்சுன்னா பூ 2வது நாளில் காய ஆகிடும். இந்த பூச்சி திரும்பி வந்துடும். அந்த பேக்குன்னு சொன்னல, போலன் பேக்கில் இருக்கிறத உள்ள ஸ்டோரேஜ் அந்த செல்லு இருக்குது பாருங்கள், அந்த செல்லில் தட்டி கீழே ஓட்டு வச்சிடும். அதுதான் அதோட குஞ்சுக்கு ஃபுட்டு. மற்றபடி என்னென்ன அதுக்கு வேணுமோ சாப்பாடு வெளியில் தான். உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிற தேனை பூச்சி சாப்பிடாது, வெறும் லாவாக்கு மட்டும். ஆமாம், இல்லை லார்வா குஞ்சுக்கு தான், அதுக்கு உள்ள இனவிருத்திக்கு தான் சாப்பாடை வேண்டி இது பொழைச்சி தான் சாப்பிடும். ஆனால் இப்போ நம்ம தேனை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது ஓகே அதோட ஸ்வீட்னஸ் தான் எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி தேனீக்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் அதை பற்றிலாம் பேசும்போது அவங்களுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி தோணுதில்ல? கண்டிப்பாக. என்ன பார்த்தீங்கன்னா தேன் எவ்வளோ வேணால் பிஸியாக இருக்கலாம், டயர்டாகவே ஆகாம இருக்கணும். நம்மளுக்கு டயர்டாக இருக்கலாம், நான் சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனில் இனியவை இன்று வித் சபரி அண்ட் ஆனந்தி. ஓகே ஆனந்தி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்டெப் ஆன் பி டே. இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பாளர் மிஸ்டர் சுவாமிநாதன் சார் நிறையாவே பேசிட்டு இருக்காரு. நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேட்டலாமா? ஆமாம், தேனீக்கள் பற்றியும் தேன் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, தொடர்ந்து பேசலாம் சார். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நாளாக ஒரு பெரிய டவுட்டு சார். இந்த தேனீக்கள் வந்து இந்த தேன் கூட்டு எப்படிலாம் வந்து உருவாக்குது, அதில் தேன் எப்படி உருவாக்குது அப்படிங்கிற ரொம்ப டவுட்டாக இருக்கும். சொல்லுங்கள் சார். தேன் கூட்டை வந்து தேன் பூச்சி வந்து நம்ம பெட்டியில் வந்தோடனே அது வந்து தேனோட இதில் தான் அது வந்து தேன் வேக்ஸ் உருவாக்குது. வேக்ஸ் உருவாக்கி செல்லு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாக்கும். அது உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரும். இதில் எதாவது பாருங்கள், இந்த ஃப்ரேம் இது வந்து ப்ரூடு ஃப்ரேம். இதில் முதல்ல இங்கே ஒரு சின்னதாக வரும், அதுக்கப்புறம் அதை அப்படியே பெருசு பண்ணிட்டு வந்து கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் முட்டையிட ஆரம்பிக்கும். முதல்ல செல்லு போட்டு அதை டெவலப் ஆன அப்புறம் தான் ராணி வந்து அதில் முட்டையிடும். ஏன்னா புழு நீட்டமாக வரணும்ல, அதை அளவுக்கு அது இது பண்ணோடனே. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். ஒரே நாளில் ஒரு ஃப்ரேமை உண்டு பண்ணிடும். கிட்ட வேலை செய்யாது. இது ப்ரூடு ஃப்ரேமா சார்? இது ப்ரூடு ஃப்ரேம். எம்டி ஃப்ரேம் போட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் காலனி இருந்து நல்ல சீசன் இருந்துன்னா ஒரே நாளில் ஒரு ஃப்ரேம் கட்டிடும். ஓகே, என்ன நல்ல சீசன்? எந்த மாதிரி சீசன் சார்? ஃப்ளவர் பூ இருக்கிற சீசன். தை மாதத்துக்கு அப்புறம் பூ எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ 4-5 மாதத்துக்கு தேன் ஃப்ளோ நிறையா இருக்கும். இந்த ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ தேனீக்கள் இருக்கலாம் சார்? இதில் வந்து 4000 தேனி இருக்கும். அட்டிசாமி, இதில் ஒன்றில் 4000 இருக்கும். 4000 பூச்சி இருக்கும். 6 ஃப்ரேம் இருக்கும். சில இதில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, நல்ல லொக்கேஷனாக இருந்தால் 8 ஃப்ரேம் போடுவாங்க. 8 ஃப்ரேம்னா 40-30,000 தேன் பூச்சியாவது மினிமம் இருக்கும் ஒரு கூட்டில். அதுக்கப்புறம் ப்ரூடு சேம்பரை விட்டு மேலே இந்த பாருங்கள் சின்ன இது வந்து ஒன்லி ஹனி சேம்பர். இதில் வந்து ஹனி மட்டும்தான் கட்டும், வேறு எதுவுமே கட்டாது. அந்த ப்ரூடை இதில் வந்து வைக்காது. அது கீழே ப்ரூடு, இது மேலே ஹனி. என்ன சார் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் ப்ரூடுக்கும் ஹனிக்கும்? இது பெரிய ஃப்ரேம் பெருசு, இது சின்ன ஃப்ரேமு. இதில் ஏன் ப்ரூடு வைக்காதுன்னா இதை அப்படியே எடுத்து
மக்களோட யூஸுக்கோசரம் ப்ரூடு இல்லாத தனியாக அதை வந்து தொட்டோம்னு வச்சுங்க அதோட காலனி அழிஞ்சு போயிடும், ப்ரூடெல்லாம் செத்து போயிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா மலைத்தேன் அந்த தேன் இந்த தேன், அதில் எல்லாம் தேன்பூச்சியை கொல்லாத தேன் எடுக்க முடியாது. கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்ணாதான் அதில் தேன் எடுக்க முடியும். இதில் தான் உங்களுக்கு தேன்பூச்சியை டெஸ்ட்ராய் பண்ணாத தேன் எடுக்கிறது. அதனால தான் இது வளர்ந்தது இந்தியாவில். அது மலைத்தேனோ எந்த தேனாக இருந்தாலும் தேன்பூச்சியை புகை போட்டோ நெருப்பு போட்டோ விரட்டி கொன்று அதெல்லாம் பண்ணாதான் அதுலேருந்து தேனை எடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் தேன் எடுக்க முடியாது. இதில் கொல்ற வேலையே கிடையாது. இப்போ தேனீக்களுடைய பாப்புலேஷன் வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது, அவங்களோட இனமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் வந்து இப்போ தேனீக்கள் குறையிறது அப்படிங்கிறதும் உண்மைதானா? உண்மைதான், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் நிறையா சயின்டிஃபிக்கு இந்தியாவில் இல்லை, அமெரிக்கா அந்த சில கண்ட்ரீஸ்லாம், அமெரிக்கன்லாம் பெரிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி நம்மளோட. அவங்கெல்லாம் தேன்பூச்சியில் ரொம்ப ஆர்வம் காட்டி ரொம்ப காலனி கொலாப்ஸ் சிண்ட்ரம்னு ஒன்று இருக்குது. அப்படியே காலனி கொலாப்ஸ் ஆகிடும், ஒன்றுமே இருக்காது, பூச்சி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். அதெல்லாம் அதுக்கு சிக்கலாக இருக்குது, டிசீஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை விட மாட்டாங்க. அங்கே அவங்க சயின்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகி போச்சு இல்லை, தேன்பூச்சின்னா அழிய விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அவ்வளோ சீக்கிரமாக அழியும் அழியாது. இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல கிளம்பிக்கும். எல்லா இடத்துலையும் அது இது ஈக்குலிபிரியம் மாதிரி இருக்கணும் தேன்பூச்சிங்கிறதுனால அது அங்கங்கே வளரும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது சார் தேன்பூச்சிக்கா? தேன்பூச்சிக்கு பிரச்சனையே மெயினாக பெஸ்டிசைடு, கெமிக்கல் தான். கெமிக்கல் அடித்தாங்கன்னா போனத்தில் சேர்த்து தான் எல்லாம் சேர்த்து போடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா குறைஞ்சிட்டு வருது. பட் இருந்தாலும் இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதை குறைய விடாத மறுபடியும் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு ஹனிபி வந்து ஒரு சீசனில் 7-8 ஃப்ரேம் ஒரு கூட்டிலேருந்து பிரிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஒரு பீ கீப்பர் 5 பெட்டி வச்சுருந்தானே 25 காலனி ஆகிடும் அடுத்த பெட்டி. அதுக்கப்புறம் 25 125 ஆகிடும். அவனால் வச்சுக்க முடியாது, ஒரு இடத்துல கொஞ்சம் தான் வச்சுக்கலாம். ஏன்னா 3 கிலோமீட்டர் தான் போகும், அதில் இருக்கிற தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ 5 பெட்டி வைக்கிற இடத்துல 125 பெட்டி வச்சுன்னா தேனே இல்லாத போயிடும். ஸோ தேன் இல்லைன்னா பறந்து போயிடும், கூட்ட விட்டு போயிடும். ஃபுட்டு இல்லைன்னா, அவைலபிலிட்டி ஃபுட்டு அந்த இடத்துல கிடைக்கலன்னா டிஸப்பியர் ஆகிடும், எஸ்கேப் ஆகிடும். அதனால் பீ கீப்பரே அங்கங்கே வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க, இல்லைன்னா சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா அப்போ அப்படியே எங்கெங்கே பூ இருக்கோ அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே கொண்டு போய். இந்த மல்லிஃபெரான்னு சொன்னேன்னா அது ரொம்ப பெரிய ஃப்ரேம், இதோட 5 மடங்கு பெருசாக இருக்கும் ஃப்ரேம். ஒரு ஃப்ரேமில் 3 கிலோ தேன் இருக்கும் அதில். அது கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுறது, அது ஒரே இடத்துல வைக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாரியில் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல எங்கே பூ இருக்கோ 100 ஏக்கர் சில பேர் இது போடுறாங்க. இந்த சூரியகாந்தி சன்ஃப்ளவர் தான் மெயின். 100 ஏக்கர் 50 ஏக்கர் போட்டால் 10 நாளில் பிச்சுட்டு வந்துடும். தேன் ஃப்ளோ தாங்க முடியாது, அவ்வளோ தேன் கொட்டும். சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எடுக்கணும்னா அந்த தேனீக்கெல்லாம் கொல்ல வேணாம், ஹனி ஃப்ரேமை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற விஷயம் நிறைய. இது மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்களேன் சார், தேனீக்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். தேன் வந்து ரொம்ப முன்னாடி ஆதி காலத்தில் தேன் தான் மெயின் ஃபுட்டு. சமையல் நெருப்பு வரத்துக்கு முன்னாடி, நெருப்பு மனுஷனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தேன் தான் மெயின் ஃபுட்டு. காட்டில் போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்து தேன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பழம் காய்கறி இல்லாத இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹனி தான். ஹனி வந்து மெடிசினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. எல்லா இதுலேயும் ஆயுர்வேதிக்கில் ஹனி இல்லாத பண்டமே கிடையாது. கொலாஸ்ட்ரலை குறைக்கிறது, தீப்புண்ணுக்கு நல்ல எஃபெக்டிவ். இப்போ நேற்று பாருங்கள், டயபெட்டிஸ்காரங்களை புண்ணு கிளியராது தேன் இஸ் வெரி எஃபெக்டிவ்னு நேற்று ரீசெண்டாக பேப்பரில் இது. அதோடு இல்லை, தேன்பூச்சி உட்காந்து மகரந்த சேர்க்கை நடந்து காய்கறி வரதும், மகரந்த சேர்க்கை நடக்காதையும் காய்கறி வரும், வராதில்லை, ரொம்ப சூப்பின மாதிரி சின்னதாக வரும். அதில் இருக்கிற டேஸ்ட்டு, அதில் இருக்கிற ஹெல்த்னஸ்ஸு எல்லாம் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இதில் மகரந்த சேர்க்கை நல்லா நடந்திருக்கோ அதோட ஃப்ரூட்டும் சரி, அதோட காய்கறியும் சரி, ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, அது இது இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. சரி, இப்போ வந்து தேன்லேயே வந்து பல வெரைட்டிஸ், நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் தேன் இல்லைன்னு, ஆனாலும் பார்த்தா வெரைட்டியாக வந்து தேன்லாம் வைக்கிறாங்க. நாவல் பழ தேன் கிடைக்குது, வேப்பம்பூ தேன் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் தேன் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான தேன் வெரைட்டிஸ் சார்? இந்த துளசி தேன்னு ஒன்று விற்கிது, அதெல்லாம் இது போடுறது தான், சென்ட் போடுறது தான், பர்ஃப்யூம் மாதிரி எசன்ஸ் ஊற்றுறது தான் எல்லாமே. பட் இப்போ வந்து இந்த வேப்பம்பூ தேன், இது நாகப்பழத்தேன், இதிலெல்லாம் உண்மையும் இருக்குது. ஏன்னா நாகப்பழம்லாம் ஆர்ச்சர்ட் மாதிரி வந்துடுது. நாகப்பழம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு 150 ரூபா 200 ரூபா கிலோ விற்கிறதுனால அவங்கவுங்க 500 செடி 1000 செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சின்ன மரமாக இருக்குது,
பறிக்கிறது ஈஸியாக இருக்குது, விலையும் கிடைக்குதுங்கிறதுனால நிறைய வளர்க்குறாங்க. நாகமரம் ஃபுல்லாக இருந்ததுன்னா நாகமரத்துலேருந்து தேன் எடுத்துகிட்டு வந்தால் அது நாகமரம் தேன் தான். அதேமாரி இது முருங்கை மர தேனும் இருக்குது. முருங்கை நிறைய போடுறாங்க. இப்போ முருங்கைலாம் கமர்ஷியல் கிராப் ஆகிடுது. வேப்பம்பூ வந்து போடுறது கிடையாது. வேப்பம்பூ தேனும் இருக்குது. வேப்பம்பூ சீசனில் இப்போ வந்து வேப்பம்பூ வந்து மார்ச் மாதம் தான் வேப்பம்பூ வரும். அந்த சமயத்தில் எடுக்கிற தேன் வேப்பம்பூ தேன் தான். அதுக்கப்புறம் புளியம்பூ தேன் நல்லா தெரியும், புளிக்கும். பட் கடையில் வர தேனெல்லாம் நாகப்பழ தேன், அந்த தேன், இந்த தேன்லாம் கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் ஊற்றுறது உண்டு. ஓகே சார், இந்த ஆர்கானிக் தேன் அப்படிங்கிறது ஆர்கானிக் தேனுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மலையிலேருந்து வருது இல்லை, மலை தேன் பூரா ஆர்கானிக்னு சொல்லலாம். ஏன்னா பெஸ்டிசைட் இப்போ எல்லா தேனுமே ஆர்கானிக் தான். என்ன நம்ம பெஸ்டிசைட் நம்ம அடிக்க போகிறதில்ல. பெஸ்டிசைட்ஸ் அடித்தா பூச்சி ஒரு நாளைக்கு போகும், 2ஆவது நாள் போகாது. அதுக்கு தெரியும் அதில் விஷம் இருக்குன்ட்டு. நம்மளால் வேணால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு பசி, அகோர பசி, விஷமாக இருந்தாலும் சாப்பிட்ருவோம். அது பூச்சிகளுக்கு தெரியும். அது வந்து ஒரு நாளைக்கு போகும். ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்பி வரலனே காலனியில் இதாகிடும், சவுண்டு அலாரம் சவுண்ட் ஆகிடும், அவேர்னஸ் ஆகிடும். பூச்சி எங்கேயோ போகுது, வரலன்னொடனே அந்த டைரெக்ஷனே போகாது, அந்த பூக்கிட்டே போகாது. சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்குல்ல சார்? ரொம்ப சிஸ்டமேட்டிக். எனக்கும் ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு தேன் வாங்கிட்டேன் கடையிலையோ இல்லை வேறு எங்கேயோ தேன் வாங்கிட்டேன், அது ஒரிஜினலாக இல்லைன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க மெத்தடு. பிளாட்டிங் பேப்பர் இருக்குது. பிளாட்டிங் பேப்பரில் ஊற்றினா கலப்பட தேனாக இருந்ததுன்னா பிளாட்டிங் பேப்பர் அப்படியே ஈரம் பட்டு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அதில் வந்து ஜாகிரியை வெள்ளை பாகோ ஏதோ இருந்தான்னா அந்த கலப்படம் வந்து தெரியும், அந்த பேப்பரில் ஈரம் ஆகிடும். இது நல்ல தேன்னா அப்படியே அப்படியே ட்ராப் அப்படியே நிற்கும், ஒன்றும் ஆகாது. அதேமாரி தேன் நெருப்பு குச்சியை அதில் துவச்சிட்டு நெருப்பு குச்சியை பற்ற வச்சா கலப்பட தேன்னா இதுங்காது, எரியாது. நெருப்பு குச்சி ஈரம் ஆகிடும். இது ஈஸியாக இருக்குது. நெருப்பு குச்சியை வச்சிங்கன்னா அது இருக்கும். அதே மாதிரி தேனை வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா கலப்பட தேனுன்னா உங்களால் சாப்பிட முடியும். ஒரிஜினல் தேன் சாப்பிட முடியாது. தொண்டையை கமரும். ஒரிஜினல் தேன் சாப்பிடவே முடியாது. 2வது கலப்பட தேன் 4-5 நாள் ஆச்சுன்னா அதில் வெள்ளைப்பாகுன்னா, வெள்ளைப்பாகு எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணும், த்ரோட் பெயின் வந்துடும், தெரிஞ்சு போடும். 3 நாள் 4 நாளில் கண்டுபிடிச்சிடலாம் அது கலப்பட தேனா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ தேனை வந்து நாங்கள் தேனை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணலவே கிடையாது. ஸோ நீங்கள் தேனீக்கள் பற்றியும் தேனை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமாக வந்து தேனீக்களோட லைஃப் ஸ்டைல் மேலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. ஆனால் அந்த தேனீக்கள் வந்து வீட்டில் வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பயம்தான் எல்லாருக்கும். இருந்தாலும் வந்து அதையும் நீங்கள் வீட்டில் எப்படி வளர்க்கலாம், அதை தவிர வந்து தேனீக்கள் வந்து இந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை சபரி? கண்டிப்பாக. நான் பார்த்தேன்னா தேனீக்கெல்லாம் பொதுவாக பிஸியாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ வேலை இருந்தால் கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கணும் இல்லை? ஆமாம், 60 நாளைக்குள்ளே நான் பாரு எதாக இருந்தாலும் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸியான ஒரு கிரியேச்சர் அவங்க. ஸோ தேனீக்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று பற்றி ஆனந்தி அண்ட் சப்ரி. இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ட் டோன்ட் ஸ்டெப் ஆன் அ பீடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டு அந்த பீஸ் பதறாமல் பேச ஆனந்தி. ஓகே, என்னோட பீஸ்க்காக நான் வந்து நிறைய பண்ணேன், ஏதாவது பண்ண அப்படின்னா ஒரு வெறி கிளம்புற அளவுக்கு ஒரு பல ஒன்றுமே பண்ணலன்னா பீஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ண வரை கூட்டிடுவாங்க. அதனால அவங்க படம் அவங்க வேலையை பார்த்துட்டு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம அரசியல் சார் வந்து வரப்போகிறாரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு எனக்கு தெரியுமா? என்ன சொல்ல போறாரு? தாபா இல்ல தாபா. ஓ தாபாவா, சூப்பர் பா. அது பத்தி தான் பேச போறாரு. ஆமாப்பா, இன்னைக்கு தாபா இப்படிலாம் வந்துச்சு, அதாவது தாபா இப்படி வந்துச்சுன்னு கிடையாது, தாபாங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. அதுல இருக்கிற பாவை எடுத்து நம்ம இப்ப என்னெல்லாம் பேசுறோம் பா. என்னப்பா சொல்லிக்கினே வச்சுச்சோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ரொம்ப லோக்கலா இருக்கக்கூடாது. நம்ம தாபா அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பாத்துடலாமா? வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து சொன்ன மாதிரி சுவையான ஒரு சொல், அதாவது தாபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுது இல்லையா? இந்த தாபா அப்படிங்கிற ஒரு சொல்ல குறித்து நீங்க சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு தாபா உணவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல இருக்கு. பஞ்சாபி தாபா, பஞ்சாபி தாபான்னு சொல்றாங்க. இந்த பஞ்சாபிங்கிறது பஞ்சாப், ஆப்னா வந்து தண்ணீர், அம் என்றாலே தமிழ், அம் என்றால் தமிழ்ல தண்ணீர்னு அர்த்தம். சங்க இலக்கியத்தில் ஆட்சி இருக்கிறது. அம் என்றால் தண்ணீர். அம்தாள் சடையர் என்று சிவபெருமானுடைய தலையில் கங்கை இருக்கிறதால அம் தாழ் சடையர் என்று சொல்லுவாங்க. ஆம் என்று நீண்டு அது ஆமிழி அணிமலை என்றெல்லாம் கலித்தொகையிலேயே தண்ணீரை குறிக்கிறது. அது ஆற்றை குறித்தது. 5 ஆறுகள் அங்கே ஓடினதால் பஞ்சு ஆப்புன்னு பேர். இந்த ஆம் என்பதான் அப்புன்னு எல்லாம் ஆனது. அம், அப்பு, அம்பு, அம்புஜம், இதெல்லாம் இந்த தண்ணீரை குறிக்கிற தமிழ் சொல். அம் என்பதிலிருந்து உருவான பல சொற்கள் இந்திய மொழியில். நம்ம தமிழ்நாட்டில் காவிரி கிளைத்து ஓடுகிற 5 கிளைகளாக ஓடுறது திரு ஐயாறு.
அதே போல் அங்கு ஆப் என்பது 6, 5 ஆறு ஓடுறதால அந்த ஊருக்கே பஞ்சாப்னு பேர். பஞ்சுன்னா 5, ஆப்னா தண்ணி. இதெல்லாம் அம்பு, அப்பு, ஆப் அப்படின்னு ஆனது. நீங்கள் கேட்டது தபா. இந்த தபாங்கிறதுக்கு சமைக்கிற இடம். அது தமிழில் வந்து தகனம், எரிக்கிறது. தகிக்கிறதுனா சூடுன்னு அர்த்தம். உடம்பு ரொம்ப தகிக்குது, வெப்பமாக இருக்கிறது, தகன்னு எரிகிறது. எரிக்கிற இடத்துக்கு தகனம் செய்கிறது இல்லையா, தகன மேடைலாம் சொல்கிறது. இந்த தகிங்கிறது வெப்பத்தை குறிக்கிற சொல். இந்த சமையல் கூட வந்து எப்போவுமே நெருப்பு இருக்கிற இடம், சூடாக சமைத்து கொண்டே இருக்கிற இடம். இந்த தகங்கிற சொல் தான். தகங்கிறது தவ என்று திரிந்து. இப்போ மகனே என்று சொல்கிறோம், மவனே என்று சொல்கிறோம் இல்லைங்களா. மகனே மவனேன்னு சொல்கிறோம். அதுபோலத்தான் இந்த தகங்கிறது தவ என்று திரிந்து, தப என்று பிறகு திரிந்து, அவ அப என்று வரும். வகரம் பகரமாக மாறும். அதுபோலத்தான் இந்த தகங்கிற வெப்பத்தை குறித்த சொல், நெருப்பை குறித்த சொல், நெருப்பை வைத்து சமைக்கிற இடத்தை குறித்தது. இந்த தவ என்றாகி மகன் மவன் போல, தகப்பனார் தவப்பனார். அதுபோலத்தான் தவவாச்சு. திரும்பி தவ என்பது தப என்று திரிந்து தபா என்று நெருப்பை குறிக்கிறது. நெருப்புள்ள நாம் வீட்டில் வந்து அடுக்கலைன்னு சொல்லுவோம், அட்டில் சாலைன்னு சொல்லுவோம், சமையற்கூடம்னு சொல்லுவோம். அதே தான் அங்கே வந்து அந்த நெருப்பு இருக்கிற இடம், நெருப்பு வச்சு சமைக்கிற இடம் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த தபா என்ற சொல். இது தபங்கிறது வெப்பத்தை குறிக்கிறது, நெருப்பை குறிக்கிறது. அது தக என்ற தமிழ் சொல் தான். இந்த தகங்கிறது தவ என்று திரிந்து மகன் மவன் போல, தகப்பனார் தவப்பனார் போல. அந்த தவவாகி தவ, இந்த தவங்கிறது பிறகு பகரமாக மாறுது. இந்த அவகீர்த்தி அபகீர்த்தி, உவமை உபமா, இந்த வகரம் பகரமாக மாறும். அப்படித்தான் இந்த தவங்கிறது தப என்று மாறி தபா என்றாகி வெக்கையை குறிக்கிறது. இந்த வெக்கையாக இருக்கிற இடம், சமைக்கிற இடம், நெருப்புள்ள இடம் அப்படிங்கிறது தான் இந்த தவ தப தபா. அது தபஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்புது. அதான் தபஸ்ன்னு சொல்கிறது. தவங்கிற சொல், தகங்கிற சொல் வெப்பத்தை குறித்தது. தவம் என்று திரிந்து தப என்று திரிந்து தபஸ். அந்த தபஸோட உறவுல தான் தபாவும். புரியுதுங்களா? அந்த உடம்புல வந்து எப்போவும் கையில் கமண்டலம் வச்சுருப்பாங்க. ஏன்னா உடம்பு சூடாகிடும். உட்காந்து மூச்சை பிடிச்சி அந்த தவம் செய்கிற பொழுது உடல் சூடாகிடும். அந்த தவம் என்பதே தகங்கிற அதே வெப்ப குறித்த சொல் இருந்தோம். தகங்கிறது வெப்பம், தவனாகி தப ஆகி தபஸானது. இந்த தபஸும் தபாவும் ஒன்று தான். நெருப்புன்னு பொருள், நெருப்புள்ள இடம்னு பொருள், நெருப்பை வைத்து சமைக்கிற இடம்னு பொருள். இதுதான் பஞ்சாப் தபா. என்ன ஒரு அழகான விஷயம் இல்லை? விஷயம். நான் அந்த பூக்கள் நடுவில் நான் உட்காந்துருக்கு, சுற்றி தேனீக்கெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? நீ உட்காந்துருக்கு. சரி விட உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் எது செஞ்சாலும் நான் பண்ணதான் தப்பு. இல்லை நீ பண்ணது எதுவுமே தப்பா இல்லை. நீ பண்ணது எல்லாமே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு, அவ்வளோதான். ஓகே விட்டுரு. ஏற்கனவே மணிமாறன் சொன்ன மாதிரி பூந்தோட்டத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள் தேனீகள் அப்படின்னு தெரிஞ்சதுல. ஆமாம், அவர் மகரந்த சேர்க்கை அப்படி இப்படி நிறையா சொன்னார். நம்ம கெஸ்டே சொன்னார். அதுக்கப்புறமா மணிமாறன் வந்து பூக்களை பற்றி அப்படியே தாறு மாறா அப்படி இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிட்டோம். ஓகே, பட் இதுக்கப்புறமா வந்து இப்போ அவங்களாம் அவங்களோட கடமை முடிச்சிட்டாங்க. என்னோட கடமை இப்போ தான் கண்டிப்பாக இருக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல வெப்சைட்டை பற்றி சொல்லலாம். இன்னைக்கு என்ன வெப்சைட்? ஓகே, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா www.busaboutbees.net. சூப்பர். www.busaboutbees.net. ஆமாம், பஸ்ஸுன்னு BUS அப்படின்னு வச்சுப்பாங்க. பஸ். ஓகே, BUZZABOUT BEES.NET. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ட் வந்து பல விஷயங்கள் அதில் இருக்கும். அதையும் தவிர இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்களும் இருக்கும். அதாவது பீஸ் பற்றி நிறைய விஷயங்கள், அவங்கள எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு, அவங்கள எப்படி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சினேன். இந்த சுகர் அப்புறம் வந்து இந்த ஹனி, அவங்களுக்குள்ள என்னப்பா அப்படி ஒரு விஷயம், அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வேறுபாடு? ஏன் நான் ஹனி சாப்பிடணும்னு சொல்கிறேன், நீ ஏன் நான் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ யார் அது அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பிஏ பற்றி பேசணும், நீ ரொம்ப எந்தோ வேறு இதை பண்ணக்கூடாது, இதே பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஹனி சாப்பிட்டல ஜென்ரலாக நம்ம
உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? அது நீ சொல்ல வேண்டாம், அது வெப்சைட்ல இருக்காமா. சரி ஓகேவா, சரி, website சும்மா ல சொன்னடா. இது உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க பாருங்க வெப்சைட்லயும் எழுதிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அங்க சரி இருக்கு. ஓகே. ஓகேவா, ஒரு நல்ல வெப்சைட் சொன்னா ஆனா என்னோட கடமை ஒன்று இருக்கு. என்ன கடமைன்னு சொல்லு? அதாவது எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் கொடுங்க கொடுங்க ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ப்ளீஸ் கொடுக்கலாம் கேட்க வேணாம் தெரியுமா? அப்படி கேட்க நம்ம மாட்டேன். நிகழ்ச்சிக்காக தானா ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஃபீட்பேக்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலில் பண்ணலாம். மெயிலோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா feedback@pudiyogam.tv அப்படிங்கிற மெயில் அட்ரஸ்க்கு நம்ம மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் போயிட்டு இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நம்மளை பற்றி நிறைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். அப்படி இல்லை கைப்பட அழகாக எழுதி இப்போ டிஸ்பிளேல போயிட்டு இருக்க அட்ரஸ்க்கு ஒரு அழகாக ஒரு லெட்டர் தட்டி விடலாம். ஆமா, அவர் அழகா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டு ஐயோ முதல்ல நீ அழகான்னு சொல்லு அப்படிங்கிற ஃபீட்பேக் கூட நீங்க அனுப்பி வைக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அழகா கிளம்பிக்கிறோம். அழகா கிளம்பிட்டு மறுபடியும் நம்ம நாளைக்கு வரலாம். பியூட்டிஃபுல்லாக கிளம்ப போகிறோம். ஆமா, புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று சபரி ஆனந்தி.